இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண இந்த ஃப்ரெஷ் க்ரீன் வெஜிடபிள்ஸையும் கீரைகளையும் வச்சு தான் நான் சமையல் பண்ணேன். இந்த எல்லா காய்கறிகளையும் ஒன்றா போட்டு ஒரு குழம்பு வச்சேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என் பொண்ணு வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா. இது கொஞ்சம் காய்கறிகளாக இருந்தாலும் இது நம்ம மாடித் தோட்டத்தில் நம்ம ஆர்கானிக்காக இதை வளர்த்து அதை சமைச்சு சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது நம்ம வளர்த்த காய்கறிகள் அப்படின்னு நினைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. பாவக்காய் வந்து மார்க்கெட்டில் நான் வந்து சமையலுக்காக வாங்கியிருந்ததுலேருந்து ஒரு நல்ல ஒரு பழுத்த பாவக்காய்லேருந்து விதை எடுத்து வச்சுருந்தேன். மழை பெஞ்சப்போ போட்டேன். அது நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இப்போ நல்லா அறுவடை கொடுத்துட்ருக்கு. உரங்கள் வந்து நான் எப்போவுமே வந்து மாட்டு சாணம் உரம், கிச்சன் வேஸ்ட்டு இதை தான் நான் அதிகமாக கொடுப்பேன். அப்புறம் மழை பெய்யும்போது மழை தண்ணியை சேகரித்து வச்சு இந்த காய்கள் காய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனோம்னா நம்ம காய்கறிகள் எண்ணிக்கை அதிகமாகவும் நிறையா கொத்து கொத்தாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த கோவக்காய் வந்து மாடித்தோட்டம் வச்சு அவங்கக்கிட்ட ₹100க்கு கட்டிங்ஸ் வாங்கியிருந்தேன். அது இன்னும் பெரிய தொட்டியில் வச்சா மேபி இன்னும் நிறையா ஹார்வெஸ்ட் கிடைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி எங்களுக்கு எப்போவுமே எங்கள் மாடித்தோட்டத்தில் நான் இப்போ வளர்த்துட்ருக்கேன். 1 இயராக வளர்த்துட்ருக்கேன். பாலக்கீரை அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன். உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறிகள்லாம் விளைஞ்சிட்ருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.